வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 pot no onion no garlic bachelor style potato gravy. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி கூட, பூரி கூட, நான் கூட, ரைஸ் கூட, தோசை கூட சாப்பிட்லாம். முதல்ல நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இதுதான் நம்ம கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை நம்ம ஒரே குக்கரில் பண்ணி முடிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை போட்டு ஒரு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுலேருந்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொடிகளையும் எண்ணெயிலே சேர்க்க போகிறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். பொடிகள் அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு சாட்டே பண்ணிவிடுங்க. பொடிகள்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவை இந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனை வராது, நம்ம கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ரோஸ்டட் கடலை மாவுக்கு தனி ஃப்ளேவர். கடலை மாவு கொஞ்சம் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த பேஸ்ட்டில் எந்த கட்டி உருண்டைகள் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கணும். நீங்கள் நல்லா கலந்து விட்டோடனே சைட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். கிரேவியோட தக்காளியை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தக்காளி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதாவது 2.5 கப்பு உருளைக்கிழங்கு வந்தது. உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி டைஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குல நல்லா இந்த மசாலா கோட்டார வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். நம்மளுக்கு தக்காளியும் நல்லா குழஞ்சிடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அங்கங்கே கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கோட ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும், கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். அதனால் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு அப்படியே சைடில் மசிச்சு விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கடலை மாவு சேர்த்துருக்கோம், கூடவே உருளைக்கிழங்கு தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு திக்காக இருக்கும். நீங்கள் தாராளமாகவே 1லேருந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்ந்து இந்த கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி லெமனை பிழிஞ்சிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதில் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.